செய்திகளை பார்த்து வருகிறோம். கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை என கூறிய இபிஎஸ்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சவால் விடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்தும் விமர்சனங்களை பதிவு செய்தும் வருகிறார். நேற்றைய தினம் கூட அவர் அந்த சுற்றுப்பயணத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை குறிப்பிட்டு அவர் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். முக்கியமாக திமுக அரசை கண்டித்து அதிமுக 122 போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நீங்கள் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தீர்கள்? மாறாக மக்களினுடைய பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கிறீர்கள், போராட்டம் நடத்துவது கிடையாது. கடந்த காலங்களில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போராடினார்கள், ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகியது என்றெல்லாம் கடுமையாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கூடா நட்பு கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி எத்தனை போராட்டங்களை நடத்தியுள்ளார் என்ற பட்டியலை வெளியிட தயாரா என்று சண்முகம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இடி ஐடி ரெய்டுக்கு பயந்து போய் பாஜகவுடன் கூடா நட்பு கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து சீட்டுக்காக பயந்து போய் போராடவில்லை என்று கூறும் நீங்கள் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தியுள்ளீர்கள் என்ற பட்டியலை வெளியிட தயாரா என்று அந்த பட்டியலை அவர் கேட்டிருக்கிறார். மேலும் மக்கள் மன்றத்தில் சாம்பியன்கள் என்றென்றும் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் தான் என்றும் அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.